ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஸ்தோத்திரம் பிரதர் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேசலாம். ஆனா உங்களை குறித்து என்னுடைய இருதயத்தில் எப்படி வச்சிருக்கிறேன், உங்களை குறித்து என் இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிரியைகள் என்ன, மற்றவர்களை குறித்து நான் இருதயத்தில் எண்ணுகிற காரியம் என்ன, என்னுடைய செய்கை என்ன என்கிறதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். எப்ப அதுதான் அலங்காரமாக இருக்கணும். இதெல்லாம் போலி. இதெல்லாம் என்ன செய்யறோம்? ஆட்டுத்தோல் போர்த்துறது போல அதை என்ன செய்யறோம்? களைந்து பேரும். ஆனா ஒரிஜினலா இருக்கக்கூடிய அந்த ஆட்டுத்தோலை விற்கும் போது என்ன செய்யும்? அந்த ஆட்டுக்கு வலிக்கும், ஓடும், உணர்வு இருக்கும். ஆனா இன்னைக்கு அநேகருக்குள்ள சில உணர்வு இல்லை. ஏன் உணர்வு இல்லை அப்படின்னா, போட்டிருக்கிற தோல் எல்லாமே ஆட்டுத்தோல் அல்ல, ஆட்டுத்தோலை போல என்ன செய்திருக்கிறாங்க? போட்டிருக்கிற சில காரியங்கள்னாலதான் இன்னைக்கு ஜீவ நதி, ஜீவ ஊற்று உங்களுக்குள் இருந்து, எனக்குள் இருந்து, இன்னைக்கு சபைக்குள் இருந்து, தேசத்துக்குள் இருந்து, திருச்சபைகளுக்குள் இருந்து இன்னைக்கு புறப்படாத காரணம் தெரியுமா? போட்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே ஆடு என்கிற போர்வையில நம்ம இன்னைக்கு ஓநாய்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற சில குணநலங்கள். அல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர் ஒத்துக்கிடுங்க? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த குணநலங்கள் என்ன செய்கிறது? ஜீவ ஊட்ட புறப்பட பண்ணாது.